السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய செல்வத்தில் அல்லாஹ் செழிப்பை ஏற்படுத்துகின்றான். யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த திக்ர் அல்லாஹ்வினுடைய அழகிய திருநாமமான அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இடம்பெறக்கூடிய வார்த்தைகளை கொண்டதாக இருக்கின்றது. அதாவது அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே இருக்கக்கூடிய 3 வார்த்தைகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவான். அல்லாஹ்வினுடைய ஒவ்வொரு பெயர்களை கூறக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை 313 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு ஓதி பலர் அனுபவமடைந்திருக்கிறார்கள். நாமும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். என்ன திக்ர் என்றால், யா அல்லாஹு யா ரஸாகு யா கனி, யா அல்லாஹு யா ரஸாகு யா கனி என்ற இந்த திக்ரை 313 தடவைகள் ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா செல்வ செழிப்பை உண்டாக்குகின்றான். யாரிடமும் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது.